ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பூனேல இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாண்டான ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இந்த வீடியோல நாம ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு பூனேல இருக்கிற இன்னொரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டான சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டையும் போய் பார்க்க போறோம். அங்கிருந்து தான் வந்து ஷிரடி, நாசிக் எல்லாம் போற பஸ் கிடைக்கும். ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில இருந்து ட்ரெயின்ல வந்துட்டு இன்கேஸ் ஷிரடி போறதுக்கு நீங்க பஸ் எடுக்கணும்னா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் போகணும். மற்ற ஏரியாக்கெல்லாம் ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ரெண்டு பஸ் ஸ்டாண்டோட பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம புனேவோட மெயின் பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. பூனாவோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் இது. இங்க பாருங்க சிட்டிக்குள்ள எப்படி இருக்குன்னு. செம்ம டிராபிக்கா இருக்கிற ஏரியா. இங்க பக்கத்துலயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, ஸ்வர்கேட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வடாப்பாவ் கடை இருக்குங்க. வடாப்பாவ் கடை, ஜூஸ் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். சரி வாங்க உள்ள போவோம். உள்ள போனோடனே வந்து உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் ஏரியா இருக்கு. இங்க பாருங்க, பேட் பார்க்கிங் தான். எல்லாமே டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு. எல்லாமே நீங்க ஜிபே, வாட்ஸ்அப்லயே பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உள்ள போற வழி ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்க உள்ள வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாமே வந்து மராத்தியில தாங்க போட்டிருக்காங்க. ஹிந்தி கூட இல்லை, எல்லாம் மராத்தி. கொஞ்சம் கொஞ்சம் சேமா தான் இருக்கும். எழுத்து எல்லாமே வந்து ஹிந்தி மாதிரியே தான் இருக்கும். படிச்சிடலாம், ஹிந்தி தெரிஞ்சா மராத்தியும் படிச்சிடலாம். ஸோ இது பேசஞ்சர் வெயிட்டிங் லாபி. ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் இருக்கு பாருங்க. எம்எஸ்ஆர்டிசின்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். சாங்லி, மிரஜ், கொல்லாப்பூர் எல்லாம் போற பஸ்ஸஸ்ங்க இது. கர்நாடகா பார்டர் கொல்லாப்பூர் இருக்கிறது. இது வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மாதிரி ரெட் கலர்ல இருக்கிறது. லால் பரின்னு சொல்லுவாங்க, ரெட் கலர் பஸ், சிவப்பு தேர். இது வந்து கோலாப்பூர் போற ஸ்கேனியா பஸ்ஸஸ். இது வந்து எம்எஸ்ஆர்டிசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ங்க, மும்பை போறது, தாதர் வரைக்கும் போற பஸ், மும்பை தாதர். பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் கவுண்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சஃபிஷியன்ட் கவுண்டர்ஸ் இருக்கு. என்கொயரி ஆபீசஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல தானே தாதர் போற பஸ்ஸஸ். இதெல்லாமே வந்து மும்பை ரூட். ஓகேவா? பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல வந்து கோலாப்பூர், 4ல வந்து தாதர். ஹிந்தியில இருக்கு. நமக்கு ஓரளவுக்கு ஹிந்தி படிக்க தெரியுங்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போய் பார்க்கலாம். இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்க. பட் ஆனா எல்லாமே மராத்தியில போட்டிருக்காங்க. ஸோ ஹிந்தி தெரியாம இது படிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து கிளம்பும், எந்த ரூட்டு, என்ன டைம், எல்லாமே போட்டிருக்காங்க. பரவாயில்ல. போரிவிலி, தாதர், மிராஜ், தானே, சாங்லி. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மும்பை ரூட்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்க இருந்து தான் கிளம்புது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 மும்பை தானே. ஓ, எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ங்க. எவ்வளவு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ங்க பூனே மும்பை ரூட்ல. வேற லெவல் மக்களே. இந்த ரூட்டும் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் மேல போகும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மான்சூன் டைம்ல எல்லாம் நீங்க பூனே டு மும்பை ரூட்ல டிராவல் பண்ணி பாருங்களா, செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல வந்து போரிவலி. இது எல்லாமே வந்து மும்பை அண்ட் மும்பை சபர்ப்ஸ்ல இருக்கிற ஊர்கள் தாங்க. உள்ளுக்குள்ள நிறைய உங்களுக்கு ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இது போரிவலி.
எல்லா பக்கமே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் போகுது. தாதர் வந்து மெயின் மும்பைல இருக்கும், போரிவலி கொஞ்சம் அவுட்டர் நினைக்கிறேன். நம்ம மாதவரம் தாம்பரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மும்பையோட டிஃபரெண்ட் ஏரியாஸ்க்கு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. பூனா ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் சூப்பரா இருக்குங்க. ப்ளூ கலர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். சிவனேரின்னு சொல்றாங்க. நார்மல் பஸ்ஸஸ் சிவனேரி பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து இ சிவனேரி. அங்க போட்டிருக்காங்க பாருங்க, இ சிவனேரி. சமல ரெட் கலர் பஸ்ஸஸ் வந்து லால்பரி, சிவப்பு தேர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்வர்கேட்ல இருந்து நாசிக் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. நாசிக் ஷிரடிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்வர்கேட்ல இருந்து பஸ்ஸஸ் இருக்கும், சிவாஜி நகர்ல இருந்து பஸ்ஸஸ் இருக்கும். ஓகேவா? நாம இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவாஜி நகர் போவோம். அங்கிருந்து நம்ம ஷிரடி பஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பூனால இருந்து ஷிரடி வரைக்கும் போற விளாக் தான் போட போறேன். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து சாம்பாஜி நகர். சாம்பாஜி நகர்ங்கிறது வந்து அவுரங்காபாத் நாசிக் எல்லாம் போற பஸ்ஸஸ் வந்து இங்க நிக்குது. இது வந்து சிவ்ஷாஹி பஸ்ஸஸ்ங்க. சிவனேரி, சிவ்ஷாஹி எல்லாமே சிவ்னு வருது பாருங்க. நம்ம சிவாஜி மகாராஜ் இருக்கிறாருல, அவரு பேரு பேஸ் பண்ணி தான் எல்லா பஸ்ஸஸ்க்குமே பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து 100% எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். சிவாஹி எலக்ட்ரிக், அது வந்து சிவனேரி ப்ளூ கலர்ல இருக்கிறது. இது வந்து சிவாஹி. அங்க ஒரு நார்மல் சிவ்ஷாஹி பஸ் இருக்கு பாருங்க, நம்ம ஊர் எஸ்இடிசி ஸ்லீப்பர் பஸ் மாதிரி. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரைக்குமே வந்து ஆட்டோ வந்து டிராப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க மெட்ரோல வர்றதுனால ஸ்வர்கேட் மெட்ரோ ஸ்டேஷன் வெளியவே இருக்கு. மெட்ரோலயும் வந்துடலாம், சிட்டி பஸ்லயும் வந்துடலாம். நாம வந்தோம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, அந்த மாதிரி சிட்டி பஸ்ஸஸ்லயும் வந்துடலாம். ரொம்பவே கனெக்டிவிட்டி எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு பூனாக்குள்ள. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம்ஸுங்க. நிறைய இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடுறதுங்க. நிறைய இ பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க மகாராஷ்டிரால. மக்களே, இந்த பஸ் பாத்தீங்களா? அறத பழைய பஸ்ஸுங்க. இந்த பஸ் எல்லாம் வந்து இப்ப மாத்திட்டு இருக்காங்க. பட் இன்னுமே வந்து கொஞ்சம் பழைய பஸ்ஸஸ் ஓடிட்டு தான் இருக்கு. டாடா மேக்குங்க. நம்ம ஊர் பக்கம் எல்லாம் அசோக் லேலண்ட் பஸ்ஸா ஓடுவோம்ல, இது வந்து டாடா பஸ், டாடா பில்டு. எல்லா பக்கமே ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? இந்த பக்கமும் கொஞ்சம் வெயிட்டிங் ஏரியா, ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து லால்பரி பஸ்ஸஸ். இந்த சிவப்பு தேர்னு சொன்னல அந்த பஸ்ஸஸ். இங்க உள்ள ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, சத்தாரா போற பஸ்ஸஸ்க்கெல்லாம் இங்க புக் பண்றாங்க. கரண்ட் புக்கிங். பாராமதி போற பஸ்ஸஸ், சத்தாரா போற பஸ்ஸஸ்க்கெல்லாம் இங்க புக் பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கு பாருங்க, பாராமதி ஸ்வர்கேட். பாராமதி இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா நம்ம அஜித் பவார் இருக்காரு இல்லையா, இப்ப ரீசெண்டா ஒருத்தர் இறந்தாருல்ல, மகாராஷ்டிரா லீடர், அவரோட ஊரு. அங்க போற பஸ்ஸஸ். இது வந்து சத்தாரா போற பஸ்ஸஸ். சத்தாரா போற எலக்ட்ரிக் பஸ், எம்எஸ்ஆர்டிசி எலக்ட்ரா. அது நார்மல் எம்எஸ்ஆர்டிசி சத்தாரா போறது. ஸோ சத்தாரா பாராமதி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த சைடு நிக்குது. அதுக்குன்னே தனி ரிசர்வேஷன் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய மக்கள் டிராவல் பண்ணுவாங்க போல பூனால இருந்து சத்தாரா பாராமதிக்கு. பரவாயில்லைங்க, எவ்வளவு ரஷ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சமாளிக்க முடியுது மகாராஷ்டிரா மாதிரியான நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம். மக்களே, இது பூனா எம்எஸ்ஆர்டிசி பஸ் டிப்போங்க, ஸ்வர்கேட் பஸ் டிப்போ. ஃபியூல் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்கல்ல அந்த ஏரியா. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஊர்களுக்கு போற பஸ்ஸஸ்.
ஃபல்டன் அப்படிங்கிற ஊருக்கு பஸ். இந்த பக்கம் ஒன்று வருது பாருங்க, ஐஷர் பஸ். இதெல்லாம் வந்து ரீசெண்டா பில்ட் பண்ணியிருக்கிற பஸ் போல. டாடா பஸ்ஸஸ் தான் ரொம்ப பழசா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. நம்ம ஷிரடி போற பஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா 4 to 5 hours டிராவல் ஓரளவுக்கு நல்லா இருந்தா சூப்பர் ஜேர்னியா இருக்கும். பார்ப்போம். மக்களை ஃபல்டன் பஸ்க்கு நேரு பின்னாடி பாத்தீங்கன்னா பூனா டு சோலாப்பூர் பஸ் நின்றுட்டு இருக்குங்க. சிவாகி பஸ்ஸஸ். இதுவும் எலக்ட்ரிக் பஸ். அங்கங்க நிறைய ஜூஸ் ஷாப்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் எந்த ஊர் போற பஸ்ன்னு தெரியல. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு வளைச்சு வளைச்சு. இங்க நிறைய இந்த காந்தி தாத்தாவோட குல்லா போட்டிருக்காங்க பெரியவங்கெல்லாம். ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஃபுல் கதர் தான். இங்கேயும் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. வெயிட்டிங் ஏரியாஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம MSRTC பஸ்ஸஸ். மகாராஷ்டிராவில் இருக்கிற பல மூலைகள் இருக்கிற டவுன்ஸ்க்கெல்லாம் போற பஸ்ஸஸ் இதெல்லாம். ஸ்வர்கேட். இதெல்லாம் கொஞ்சம் பழைய பஸ்ஸஸா இருக்குங்க. லால்பரி, லால்பரியில எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, காந்தி தாத்தா குல்லா போட்டு பெரியவங்க. மகாராஷ்டிரால இருக்கிற பெரியவங்க எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஸ்வர்கேட் நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. அங்கங்க வந்து நிறைய உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுவும் வந்து ஃபல்டன் போற பஸ்ஸஸ் தான். இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஹிந்துப்பூர் எல்லாம் போறதுக்கு கூட பஸ் இருக்குங்க. KSRTC பஸ்ஸஸ். குல்பர்கா போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட இங்கிருந்து கிடைக்குமா. பட் நம்ம வந்த டைமுக்கு எந்த KSRTC பஸ்ஸஸையும் காணோம். கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல தானே இருக்கு. பட் ஆனா KSRTC பஸ்ஸஸ் எதையும் காணோம். நான் எதுவும் இருக்குமான்னு பார்த்தேன், அதர் ஸ்டேட் பஸ்ஸஸ். பட் எதையும் காணோம். இங்க பாருங்களா, இங்க இருக்கிற மக்களோட உடை அமைப்புகள். இங்கேயும் என்கொயரி கவுண்டர்ஸ், ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. மக்களே, இங்க இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பஸ்ஸஸ்ங்க, மும்பை போற நார்மல் பஸ்ஸஸ். அந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், பிரீமியம் பஸ்ஸஸ். இது வந்து நார்மல், நம்ம TNSTC நார்மல் பஸ்ல ஏறி போனா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி லால்பரி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த பக்கம் நிக்குதுங்க. துல்ஜாப்பூர் மும்பை, அது வந்து தாதர் போற பஸ். இதெல்லாமே நார்மல் பஸ்ஸஸ் பாருங்க. இது வந்து நின்று போகும். டிக்கெட் விலை கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். ஒரு 1 hour டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா. கோலாப்பூர். ஸோ TNSTC பஸ்ஸஸ் மாதிரி நார்மல் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 425. ஸ்வர்கேட், பீட்டா, கோப்பர்காவ் போற பஸ்ஸஸ். நிறைய மும்பை அண்ட் இட் சபர்ப்ஸ் போற பஸ்ஸஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 25, 26. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் லோக்கல் பஸ்ஸஸ், நார்மல் பஸ்ஸஸ் போற பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம். இங்கேயும் ஷீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஞ்சம் இன்னும் அப்கிரேட் பண்ணா நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து ஒரு மெட்ரோ சிட்டிக்கு உண்டான பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இல்ல, கொஞ்சம் நல்லா பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு. கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஆனா இங்க பாருங்களா, இன்னும் இந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்மே போடல. அப்படியே ஒரு கிராமத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு ஹை டெவலப்மெண்ட்டும் இருக்கு, அறத பழசான பஸ்ஸஸும் இருக்கு. இங்க ஒரு பஸ் வருது பாருங்களா, ஒரு லால்பரி பஸ், பழைய காலத்து பஸ்ஸுங்க. இன்னும் கம்ப்ளீட்டா அப்கிரேட் பண்ணல போல MSRTC. கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
boisar buses இது. ஒவ்வொரு ஊரும் எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல. மகாராஷ்டிராவோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இப்படிதாங்க இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூனே ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டோட பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். இப்போ இங்கிருந்து நம்ம வந்து சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் போகணும். அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஒரு கிளாம்பாக்கம், மாதவரம், தாம்பரம் இந்த மாதிரி நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும்ல ஒரு சிட்டிக்கு. அது மாதிரி பூனேக்கு வந்து ஸ்வர்கேட் மெயின் பஸ் ஸ்டாண்டு, சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்கு. வக்டாவாடினோ ஏதோ சொல்லுவாங்க அந்த ஏரியால. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டையும் பார்க்கலாம். நம்ம அங்கிருந்து தான் ஷிரடி போகணும். ஸோ வாங்க மக்களே, போவோம் சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கிருந்து லோக்கல் பஸ்ஸஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்க கிடைக்கும்னு பார்த்துட்டு போய் கிளம்பா. ஸ்வர்கேட்ல இருந்து ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 பஸ் என்ட்ரி எக்ஸிட் ஆயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிஸியான பஸ் ஸ்டாண்டு பூனால. ஷிவ்னேரி ஏசி பஸ்ஸஸ்ங்க, ஏசி எலக்ட்ரிக் பஸ். செம சூப்பரா இருக்கும் போல ஜேர்னி. இது வந்து தானா போகுது, ஸ்வர்கேட் டு தானா MSRTC. சீனா இருக்கு பாருங்க. சிரிக்கிறாரு டிரைவர் பார்த்துட்டு, என்னடா வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறேன். KSRTC பஸ் பாப்போம்னு நினைச்சேன், பட் ஒரு KSRTC பஸ் கூட மாட்டலாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு டைமும் இல்ல, அதனால கிளம்புவோம். ஓகேவா? ஸோ எக்ஸிட் போயிட்டு இங்க பாருங்க, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. என்ன கொஞ்சம் பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணா நல்லா இருக்கும். பூனா மாதிரியான சிட்டிக்கு சூப்பரா இருந்துச்சுன்னா தானே நல்லா இருக்கும். சரி, நாம எக்ஸிட் ஆயிட்டு இருக்கோம். அங்க வெளியே நிறைய டவுன் பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. அங்கிருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் சிவாஜி நகர் பஸ். வெளியே இருக்கு பாருங்க, இதுதான் எக்ஸிட், என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட். நம்ம ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கோங்க. அங்க ஸ்வர்கேட் எழுதி இருக்கு பாருங்க, மெட்ரோ இது போட்டு, அது சப்வே. ஓகேவா? அது கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்வர்கேட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். மகா மெட்ரோ இதுக்கு பேரு. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து ஸ்வர்கேட் சிட்டி பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. இங்கிருந்து உங்களுக்கு சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் கிடைக்கும். வக்டேவாடி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டு இருக்காங்க பாருங்க. ஆட்டோஸும் நிறைய கிடைக்கும் போல. வெயிட் பண்ணுவாங்க, நம்ம பஸ்லயே போயிடுவோம். மெட்ரோ ஸ்டேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இப்பதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய மெட்ரோ ஸ்டேஷனுங்க. இங்க என்கொயரி இருக்கு, என்கொயரியில கேட்டுக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த பஸ் கிடைக்கும், எத்தனை நம்பர் பஸ் எங்க போகணும். மக்களே, சிட்டி பஸ்ஸஸ் இங்க வந்துதாங்க போகும். எல்லா பஸ்ஸஸ்மே இந்த பஸ் ஸ்டாப் குள்ள வந்துதான் போகுது. வெயிட் பண்ணுவோம் சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் வர்றதுக்கு. வெயில் சும்மா தாக்கி எடுக்குதுங்க. மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரி பாருங்க, செம்ம மாடர்னா இருக்குல்ல. மக்களே, 42 பஸ் நம்பரும் 299 பஸ் நம்பரும் போகுமா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்க என்கொயரியில கேட்டோம். ஸோ இன்கேஸ் நீங்க பஸ் நம்பர் தெரியாட்டி இங்க என்கொயரியில கேட்டுக்கலாம். ஓகேவா? மக்களே, நமக்கு 299 பஸ் வந்துருச்சுங்க. வாக்கடேவாடி போற பஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு 30 ரூபா டிக்கெட் பிரைஸ். இந்த டிக்கெட்டை நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஹெல்ப்லைன் அப்படிங்கிற அந்த வேர்டை தவிர எதுவுமே வந்து இங்கிலீஷ்ல இல்லைங்க, ஹிந்தியில கூட இல்லைங்க, எல்லாமே மராத்தியில தான் இருக்கு. அந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே மராத்தியில தான் இருக்கு. ஓகேவா, மராத்தியில நம்பர்ஸை கூட வந்து மராத்தி லாங்குவேஜ்ல தான் எழுதுறாங்க. நம்ம தமிழுக்கு கூட நம்பர்ஸ் வந்து தமிழ் லெட்டர்ஸ்லயே இருக்கு. பட் ஆனா நாம அதை யூஸ் பண்றது கிடையாது. டிக்கெட்ஸ்ல கூட வந்து நாம நிறைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்துதான் எழுதுவோம். பட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் பாருங்க, இங்க ஃபுல்லாவே மராத்தி தான். ரொம்ப முக்கியமான அந்த ஹெல்ப்லைன் அப்படிங்கிற வார்த்தையை தவிர எல்லாமே வந்து மராத்தி லெட்டர்ஸ் தாங்க. இதனாலதான் வந்து தமிழ் தேசியம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா மக்களே? நம்ம ஸ்வர்கேட்ல இருந்து வாக்கடேவாடி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கும். கிட்டத்தட்ட ½ அன் அவர் ஆயிருக்குங்க. ஓரளவுக்கு டிராபிக் இருக்கு, ரொம்ப எல்லாம் டிராபிக் இல்ல. இங்க பாருங்க, கேப்ஸ் எல்லாம் கூட எலக்ட்ரிக் கேப்ஸ் ஓடுதுங்க, லித்தியம் பேட்டரியில. சூப்பர்ல. சரி வாங்க, நாம வாக்கடேவாடி சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஷிரடி கிளம்புவோம். நாம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட் சைடு இருக்கோங்க. நிறைய காஃபி ஷாப்ஸ், ஈட்டரிஸ் எல்லாம் இருக்கும். வெஜ் நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். எல்லா பக்கம் வந்து நேஷனல் ஃபுட் மாதிரி வடாப்பாவ் தான் எல்லா பக்கம் இருக்கும். சுட சுட 24/7 வடாப்பாவ் சாப்பிடுவாங்க. டிராவல்ஸ் ஆபீஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, ஆம்னி பஸ்ஸஸ். நிறைய டிராவல்ஸ் இருக்கு. இந்தியா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், சதாப்தி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். ஸோ நீங்க கவர்மெண்ட் பஸ்லயே போகலாம், பிரைவேட் பஸ்ஸஸ்லயே போகலாம். சிவாஜி நகர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் அங்க இருக்கு பாருங்க, பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க வெளியே. மக்களே, சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நாம ஒரு லோக்கல் மெஸ்ல சாப்பிடுறோங்க. டிபிக்கல் மராத்தி தாலி. வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு போயிட்டு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா? ரோட்டி பிளேட்டுங்க, ரைஸ் பிளேட் 120 rupees, பாஜி பிளேட் 80 rupees. வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நம்ம மெஸ்ல சாப்பிட்டு வந்தாச்சுங்க. 120 rupees சப்பாத்தி ரைஸ் பிளேட். செம்ம சூப்பரா இருந்துச்சு. பிரசாந்த் ஹோட்டல். ஸோ இங்கிருந்து 100 meters தான் நமக்கு பஸ் ஸ்டாண்டு. ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபுட் கிடைக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஃபுட் இருக்கு பாருங்க. ஈரானி சாய் எல்லாம் கூட கிடைக்கும் இங்க. வெஜ் நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். நாம பியோர் வெஜ் சாப்பிடுறங்காட்டி தேடி தேடி சாப்பிட வேண்டியதா இருக்கு. எங்க வந்து கலப்படமே இல்லாம நமக்கு ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிடுறோம். பரவாயில்ல, நமக்குன்னு மாட்டிருது பாருங்க. செம சூப்பரா இருந்துச்சு. மகாராஷ்டிரா தாலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சமைக்கிற ஸ்டைல் எல்லாம். இங்க ரொட்டி அதெல்லாம் தாங்க நல்லா இருக்கும். மக்களே, ஃபைனலி நாம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. வெல்கம் டு பூனேஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாண்ட், சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட். இந்த மாதிரி தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க ஆட்டோக்காரங்க எல்லாம், கண்டுக்காதீங்க. மகாராஷ்டிராவோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல பாத்தீங்களா, தாத்தாக்கு எல்லாமே வந்து இந்த காந்தி தாத்தா தொப்பி போட்டு தாங்க இருக்காங்க. ஸோ மக்களே, ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பஸ் டெர்மினலுங்க. இங்கிருந்து நாசிக்கு, ஷிர்டி போற பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். நிறைய மக்கள் சவுத்துல இருந்து பிலிகிரிமேஜ் எல்லாம் வருவாங்கல்ல. இன்கேஸ் ஷிர்டிக்கு டைரக்ட் பஸ் கிடைக்காட்டி பூனா வந்துட்டு, பூனால இருக்கிற இந்த சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கிருந்து ஷிர்டி பஸ் எடுத்துக்க வேண்டியதா. இங்கிருந்து 4 to 5 hours இருக்கும். நெக்ஸ்ட் vlogல நாம இங்கிருந்து பூனால இருந்து ஷிர்டி வரைக்கும் போற பஸ் vlog தான் பார்க்க போறோம். MSRTCல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ண போறோம்னு நினைக்கிறேன், மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ல. வாங்க போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
மக்களே, பஸ்ஸஸ் வந்து சிட்டி பஸ்ஸஸ் வந்து கரெக்டா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே நிக்குங்க. அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா இங்க என்கொயரி கவுண்டர் இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து நீங்க கேட்டுக்கலாம் என்னென்ன டைமிங்ஸ்க்கு பஸ் இருக்கும், எந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த ஊர் போற பஸ் வரும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் எம்எஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்ங்க. எவ்வளவு ரஷ் பாருங்க, எந்த ஊருக்கு போற பஸ்ன்னு தெரியல, இவ்வளவு கூட்டமா இருக்கு. நாம் இப்போ சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. கரெக்டா இங்கதான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு. ஓகேவா, லோக்கல் பஸ் சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பஸ் ஸ்டாப். உள்ள வந்துன்னே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆவின் மில்க் பார்லர் எல்லாம் இருக்கும் தெரியுமா. கர்நாடகா பஸ் ஸ்டாண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம நந்தினி மில்க் பார்லர் இருக்கும். அதே மாதிரி இங்க ஸ்டேட் கவர்மெண்ட், மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துற ஒரு மில்க் பார்லர் இருக்கு. இந்த சைடு வந்து ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் இருக்கு. இங்க ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜர் ஊருக்கும் தனித்தனியா வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் மும்பைக்கு வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் ஷிரடிக்கு வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் நாசிக்கு வச்சிருப்பாங்க. அதனால ஒரே ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ்ல எல்லாருமே நிக்க வேண்டிய தேவை இருக்காது. சோ அங்கங்க அந்தந்த மார்க்கங்களை போற பஸ்க்கு அந்தந்த டிக்கெட் கவுண்டர்ஸ்ல புக் பண்ணிக்க வேண்டியதுதான். அட்வான்ஸ் ரிசர்வேஷன், கரண்ட் புக்கிங் எல்லாமே வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, பஸ்ஸஸ்ல ஏறதுக்கெல்லாம் வந்து அடிச்சு புடிச்சு ஏற மாட்டாங்க. அழகா கியூல நின்று ஏறிப்பாங்க. கூட்டமா இருக்கிற சமயத்துல, ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல எல்லாம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஏறிப்பாங்க. பட் கூட்டமா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா எல்லாருமே கியூ ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க பூனாலையும் அதை நோட் பண்ணலாம், மகாராஷ்டிரா சிட்டிக்குள்ள போனாலும் நோட் பண்ணிக்கலாம். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஆகட்டும், அதுக்கப்புறம் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறுறதாகட்டும், லோக்கல் மெட்ரோல ஏறுறதாகட்டும். லோக்கல் மெட்ரோல மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. சில சமயம் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும்போது தப 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 தபான்னு ஏறுவாங்க. அது ஒண்ணுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வந்தா மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. சோ அந்த மாதிரி சமயங்கள்ல மட்டும் அந்த சிவிக் சென்ஸ் போயிடும். மத்தபடி முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க பாருங்க, எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல இங்கிலீஷ்லயும் வரும். இந்த எல்இடி ஸ்கிரீன்ல மட்டும் தாங்க இங்கிலீஷ்ல இருக்கும். மற்றபடி ஃபுல்லாவே வந்து மராத்தியில தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சத்னால இருந்து சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வருது, நாசிக்ல இருந்து சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டு வர பஸ்ஸஸ்க்கான அரைவல் அண்ட் டிபார்ச்சர் டைம்ஸ் வந்து லைனா டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா, அந்தந்த இடத்துல நான் புக்கிங் கவுண்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல அந்த நேரம் எந்த டைமுக்கு பஸ் வருது அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பழைய காலத்து லால்பரி, ஒரு புது லால்பரி, ரெண்டுமே சைட் பை சைட் நிக்குது பாருங்க. கொஞ்சம் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ் யோசிச்சு பாருங்களா, அப்கிரேட் ஆகி இப்ப எல்லோ கலர் பஸ் வந்திருக்குல்ல, எல்லோ கலர் ப்ளூ கலர், அந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிரீன் கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அதே மாதிரிதான் வந்து நம்ம நோட் பண்ண முடியுது இங்கேயும். அண்ட் நிறைய சிவனேரி பஸ்ஸஸ், சிவாகி பஸ்ஸஸ்ன்னு நிறைய விட்டுருக்காங்க. நம்ம எஸ்சிடிசில வால்வோ பஸ்ஸஸ், பிரீமியம் பஸ்ஸஸ்ன்னு எல்லாம் இருக்குல்ல, அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸஸ்ன்னு எல்லாம், அது மாதிரி சிவாகி பஸ்ஸஸ்ன்னு இருக்கு. சிவாகினா எலக்ட்ரிக் பஸ், அதே மாதிரி சிவனேரினா வந்து ஸ்லீப்பர் பஸ். இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க, இது வந்து சிவனேரி பஸ்ஸஸ், அக்வா ப்ளூ கலர்ல இருக்கிறது. இது வந்து ஏசி ஸ்லீப்பரும் இருக்கு, சீட்டரும் இருக்கு, ரெண்டு கம்பைண்டும் இருக்கு. நம்ம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. நம்ம ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு பெருசு இல்ல, சின்னதா இருந்தாலும் கொஞ்சம் நீட்டா இருக்கு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து உட்கார்றதுக்கு நிறைய கிளீன் ஸ்பேஸ் இருக்கு, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, எல்இடி ஸ்கிரீன் டிஸ்பிளே எல்லாம் பாருங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ரூம், வெயிட்டிங் ஏரியா ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பேட் வாஷ்ரூமும் இருக்கு, அன்பேட் வாஷ்ரூமும் இருக்கு, ஃப்ரீ வாஷ்ரூமும் இருக்கு. இங்க பாருங்க, ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் அல்லது இங்க நேர்ல வந்து புக் பண்ணிக்கலாம். ஜிபே இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது பாருங்க, இது சிவாகி பஸ்ங்க, எலக்ட்ரிக் பஸ், ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு பாருங்க. சிவாகி பஸ்ஸஸ் எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸஸ், சிவனேரி வந்து ஏசி நான் எலக்ட்ரிக் பஸ். ஸோ இது வந்து பக்கத்துலயே டிப்போ இருக்கு. நம்ம கேரளாலாம் பார்த்தா எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸ்லயும் வந்து டிப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு அட்டாச்சாவே இருக்கும். அதே மாதிரி தான் மகாராஷ்டிராலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு அட்டாச்சாவே தான் வந்து பஸ் டிப்போவும் வச்சிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பக்கத்துலயே இருக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து டிப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தனியா இருக்கும். ஒவ்வொரு டவுன்லயுமே வந்து ஒவ்வொரு கோட்டத்துக்குமே வந்து தனி டிப்போ வச்சிருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஒரு தனி ஏரியால இருக்கும்.
பட் இங்க மகாராஷ்டிரால வந்து மோஸ்ட்லி எல்லா டிப்போவுமே வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒட்டுன அப்படியே தான் இருக்கு. ஸோ ஒரு வகையில இது ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது லாஸ்ட் மினிட்ல மெயின்டெனன்ஸ் பார்க்கணும்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து பஸ் எடுத்துடலாம்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூனேவோட சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி இதுவும் பார்த்தாச்சுங்க. நம்ம ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த பொண்ணு வேற பேசிக்கிட்டே இருக்கு, பேசி முடிக்கட்டும். அந்த பொண்ணு பேசி முடிச்சிருச்சுங்க. அறிவிப்பு பலகை, அடிக்கடி ஏதாவது இம்பார்ட்டன்ட் பஸ் வந்தா இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இங்க கியூ நிக்குது பாருங்க. இது வந்து சாம்பாஜி நகர், அவுரங்காபாத் போற பேசஞ்சர்ஸ்க்கு டிக்கெட் கொடுக்குற இடம். அவுரங்காபாத்துக்கு எப்பவுமே வந்து நிறைய மக்கள் வருவாங்க போல, அதனால செம டிமாண்ட். மகாராஷ்டிரால எல்லா பக்கமே இந்த கியூ ஃபார்மட் ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பர்ல, சிவிக் சென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவாஜி நகர் பஸ் ஸ்தானக், இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட வந்து பஸ் ஸ்தானக் அப்படின்னு சொல்றாங்க. பேருந்து நிலையம் தான் பஸ் ஸ்தானக். சூப்பர்ல, வெளியே வந்தோடனே லைனா இந்த ஆட்டோஸ் நிக்குங்க. பஸ்ஸும் இங்கே தான் வரும். ஸோ பஸ்ஸும் சிட்டி பஸ்ஸஸும் கிடைக்கும், ஆட்டோஸும் வந்து உங்களுக்கு 24/7 கிடைக்குங்க. ஸோ கனெக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்கும் எதுவும் பிரச்சனையே கிடையாது. நீம்பு பானி கடைகள்லாம் இருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூனா ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட், சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டோட ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, நம்ம சுற்றி இருக்கிற ஹோட்டல்ஸு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தாச்சு. நீங்கள் பூனே வந்துட்டு பஸ் வழியாக ட்ராவல் பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிவாஜி நகருக்கு, ஷிரடிக்கு இங்கிருந்து தான் பஸ் எடுக்கணும். நம்ம அடுத்த vlog வந்து இங்கே பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷிரடி வரைக்கும் போகிற பஸ் ட்ராவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த vlog மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from Pune சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் மக்களுக்கு. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.